அல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் உமது சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேத பாட வகுப்பையும் கூட தேவரே நீர் தாமே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவரும், வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எங்களுக்கு விலக்கி காண்பிக்கிறவர், அப்பா வருங்காரியங்களும் நிகழ்காரியங்களும் அறிவிக்கிறவர் நீராய் இருக்கிறபடினாலே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேளையிலே அப்பா வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவதற்கு ஏதுவாக எங்கள் தேவனுடைய ஆவியானவர் இயேசுவின் நாமத்திலே இந்த வேத பாடத்தையும் கூட நீர் கிருபையாய் மகிமையாய் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்கும்படியாக நீரே எங்களோடு கூட பேசும்படியாய், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும்படியாய், வேதத்தில் மறைந்துள்ள மறைப்பொருள்களை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆண்டவரே அதில் நாங்கள் தேர அதில் வளர்ந்து கனி கொடுக்க நீர் தாமே எங்களுக்கு கிருபை தந்து அந்த வேத பாட வகுப்பை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்க வேண்டுமாய் அருமை ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினால் மறை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த மாலை வேளையிலே வேதத்தில் உள்ள காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக என் தேவனை நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இதுதான் கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தை நமக்கு மையப்படுத்தி நாம் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இயேசுவை சந்திக்க நம் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி இதில் உள்ளதான காரியங்களை நமக்கு அவர் விலக்கி கொடுத்து கொண்டு வருகின்றார். நாம் மறுரூபமாக வேண்டும் என்றால் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நம் மனம் புதிதாக வேண்டும் என்றால் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நாம் பகுத்தறிய வேண்டும். அப்படி பகுத்தறிவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டுமா, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த முதலாவது அந்த சென்டென்ஸில் உள்ள வார்த்தையில் உள்ள காரியங்களை தான் கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாட்களிலே அவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்திற்கு, அதாவது இந்த உலகத்திற்கு ஒத்தபடி நாம் வேஷம் தரிக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை நாம் அறிய வேண்டும். அதை தான் பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இவ்விதமாய் அவர் எழுதி வைத்திருக்கின்றார். ஆவியானவர் உணர்த்தின அந்த காரியங்களை அதை தான் இன்றைக்கும் இந்த நாட்களிலும் கூட இந்த கடைசி நாட்களிலே இயேசுவை
சந்திக்கும்படியாய் இருக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களிலும் கூட ஆவியானவர் நமக்கும் அதைத்தான் உணர்த்துகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய இந்த பூமியிலே அவர் தன்னுடைய ஊழியத்தை மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் நிறைவேற்றும் பொழுது கடைசி நாட்களிலே தான் அந்த மறுரூப மலையின் அனுபவத்திலே சீஷர்களை நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதுவும் எல்லா சீஷர்களையும் அல்ல, அதிலும் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட, முக்கியமாக அவருக்கு பின்பாக சபையை இந்த கல்லின் மேல் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று யாருக்கு வாக்கு கொடுத்தாரோ அந்த சீஷன் பேதுருவையும், கடைசி நாட்களிலே நான் வருமளவும் இவனிற்கு எனக்கு சித்தமென்றால் உனக்கென்ன என்று பேதுருவை கடிந்து கொண்டு யோவானை குறித்து கேட்கும் பொழுது பேதுருவை கடிந்து கொண்ட யோவானையும் அவனுடைய சகோதரரையும் கர்த்தர் தனியே ஒரு உயர்ந்த மலையின் மேல் அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார் என்று மத்தேயு 17வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய ரகசியங்கள் அல்லது தேவனுடைய அந்த வெளிப்பாடுகள் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. சீஷர்களாக இருந்தாலும் கூட எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. இப்போ இந்த வேத பாடத்தில் கூட நாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த காரியங்களை அவர் நமக்கு விலக்கி கொடுக்கிறார். எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளலாம், யாரையும் தடைப்படுத்தலை. ஆனாலும் என்ன, அதாவது தான் அதனால தான் சொல்ல இயேசு கிறிஸ்து சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர்லையும் கூட வடிகட்டி பரலோகத்துக்கு போகிறவங்க எத்தனை பேருன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம்தான். கானானுக்குள்ளே இருந்து எகிப்திலிருந்து புறப்பட்ட புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், இன்னும் ஸ்திரீகள், பிள்ளைகள், முதியவர்கள், இன்னும் புற ஜாதிகள் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு 20 லட்சம் கிட்ட வரும். ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். ஆனால் கானானுக்குள் பிரவேசித்தது, எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களிலே கானானுக்குள்ளே பிரவேசித்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு 20 லட்சத்தில் 2 பேர் தான். மற்றதெல்லாம் வனாந்தரத்திலே 40 ஆண்டு காலங்களிலே வனாந்தரத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள். எந்த பிள்ளைகள் கொள்ளையாவார்கள் என்று சொன்னார்கள், அந்த பிள்ளைகளை நான் உள்ளே அனுப்புவேன்னு கர்த்தரே அவர்களுக்கு சொல்லிட்டார். அதிலும் முரட்டாட்டம் பண்ணினவர்கள் வழியிலே அழிந்து போனார்கள். அதனால்தான் சங்கீதம் 2 சங்கீதக்காரர் விதமாக எழுதி வைத்திருக்கார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை அவரை நீங்கள் முத்தமிடுங்கள், அவரை அவரோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு நாம் இருப்பது இன்னைக்கு சத்தியத்தை நாம் கரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, தெரியாதவங்க கூட இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறாங்க, அவ்வளோதான், பூமி இனிமே அழியத்தான் போகுது, இது நாம் பூமி அழியக்கூடிய கடைசி காலத்தில் இருக்கோன்னு கர்த்தரை அறியாதவங்க கூட உணர்கிறார்கள். ஆனால் கர்த்தரை அறிந்தவர்கள் அந்த உணர்வில்லாமல் இருப்பது தான் ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் ஆச்சரியப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. ஏன்னு கேட்டால் கடைசி நாட்களில் இயேசு வரும் பொழுது சில விஷயங்களை அவர் சொல்கிறார். சபைக்குள்ள விசுவாசத்தை காண்பாரோ, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா விசுவாசிங்க விசுவாசிகளா இருக்க மாட்டாங்க. அடுத்து சொல்லப்படுகிறது, அவர் வரும் நாளிலே அன்பு, எல்லாருடைய அன்பும் தணிந்து போம். எல்லாருடைய அன்பும் தணிந்து போம். யார் மேலே? தேவன் மேலே இருக்கிற அன்பும் தணிந்து போம், உறவுகள் மேலே இருக்க அன்பும் தணிந்து போம். ஒருவருக்கொருவர் அண்டை வீட்டுக்காரங்களா இருந்தாலும்
அண்டை நாட்டுக்காரர்களாக இருந்தாலும் அண்டை மாநிலத்தாரர்களாக இருந்தாலும் எல்லாருடைய அன்பும் தனிந்து போம். அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வெளி மாநிலத்திலேருந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து யாருன்னா வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஏதாவது நன்மை செய்து கொள்வார்கள். இன்றைக்கு அப்படி இருக்கா? பக்கத்து மாநிலம், வெளிநாடை விடுங்க, பக்கத்து மாநிலத்திலே என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே தேவன் நமக்கு மறுரூபமாக வேண்டும். அப்படி மறுரூபமாக வேண்டும் என்றால் தினந்தோறும் என்ன ஆக வேண்டும்? புதிதாக வேண்டும். நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேணும்னா தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் விருப்பம் என்னது என்பதை பகுத்து அறியக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும். அப்படி பகுத்து அறிய முடியாதபடிக்கு நம்மளை தடை செய்வது எது? இந்த உலகம், இந்த உலகத்தின் வேஷம். அதனால தான் முதல்ல அதை சொல்லுகிறார், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதருங்க. உலகத்தின் வேஷம்னா நமக்கு நிறைய பேருக்கு புரியுறதில்ல. உலகத்தின் வேஷம்னா ஏதோ ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணுறது, ஏதோ இப்படி போகிறது அப்படி போகிறது, அப்படி அல்ல. அதுவும் ஒன்று, ஆனால் அது மட்டும் அல்ல. முக்கியமானதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தேவன் நம்ம பார்த்தோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். உண்டாக்கின பொழுது பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பூமியானது எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அந்த பூமியிலே தான் தேவன் என்ன செய்தார்? அந்த பூமியை பயன்படுத்த தான் உண்டாக்கின மனுஷனை வைத்தார். இதை பண்படுத்தப்பா, இதை சரி பண்ணு அப்படின்ட்டு வைத்தார். மனிதன் அதை முதல் மனிதன் அதை செய்து கொண்டு தான் இருந்தார். இன்னும் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை, அதாவது நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயத்திலே பூமியை அழிக்கும் பொழுது பூமியானது எப்படி இருந்ததாம் தெரியுமா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று இருக்கிறது. அப்ப பூமி என்று சொன்ன உடனே நாம என்ன நினைப்போம்? இந்த மண்ணு, அதை சீர்படுத்தன்னு சொன்ன மண்ணை கொத்தி அதை சீர்படுத்தணும் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் அதுவும் செய்ய வேண்டும், அதுவும் செய்ய வேண்டும். அதோடு சேர்ந்து அந்த பூமியின் மேல் வசிக்கிற மண்ணான மனுஷனையும் சீர்படுத்துவது நம்முடைய கடமையாகவும் வேலையாகவும் தான் இருக்கிறது. இதுதான் தேவன் மனிதனுக்கு கொடுத்த முதல் வேலை. பூமியை பண்படுத்தப்பா அப்படின்ட்டு விவசாயத்தையும், அந்த விவசாயி போய் கேட்டால் ஒரு படித்தவங்க கூட, நல்ல பட்டம் பெற்றவர்கள் கூட, பெரிய பெரிய பட்டம் பெற்றவர்கள் கூட சொல்லாத விசேஷமான காரியங்களை சொல்லி கொடுப்பார்கள். எப்படி மனுஷனை பண்படுத்தணும், பூமி எப்படி பண்படுத்தணுமோ அப்படி தான் மனுஷனையும் பண்படுத்தணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க படிக்காதவங்களாம் இருப்பாங்க, ஆனால் பூமியை படித்தவர்களாக இருப்பார்கள். அந்த நிலத்தின் தன்மையை படித்தவர்களாக இருப்பார்கள் இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருந்தாலும், விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும், அந்த விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த நுட்பமான சில விஷயங்கள் அது விஞ்ஞானிகளுக்கு கூட தெரியாது. உண்மையான விவசாயியை நான் சொல்லுகிறேன். அந்த நிலத்தின் தன்மையை அறிந்து விவசாயம், இன்னைக்கு புதுசாக நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு வருவாங்க.
கற்றதை கொண்டு செய்வதற்கு. ஆனால் உண்மை அந்த நிலத்தோடு அந்த மண்ணோடு ஒருமித்திருந்த அதே அந்த சேரும் சகதியில் உட்காந்துக்கிட்டு கையை கழுவியும் கழுவாமலும் பாதி கழுவியும் கழுவாமலும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அதிலே சுழன்று கொண்டு அந்த மண் மனம் மாறாமல் அந்த மண்ணோடு கூட இசைந்திருந்தார்கள் பார்கள். அந்த விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் மண்ணையும் பண்படுத்துவார்கள், மனுஷர்களையும் பண்படுத்துவார்கள். அதுதான் தேவன் கொடுத்த முதல் வேலை. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் எல்லாம், இல்லையா? அப்போ இப்படி இந்த பூமி சீர்கெட்டதாய், அதாவது பூமியில் உள்ள மனுஷர்கள், அது சீர்கெட்டதுன்னா என்ன? மனுஷர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். எப்படியெல்லாம் கெடுத்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அதில் தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஏன் இந்த பூமிக்குரிய வேஷத்தை தரிக்கக்கூடாது? பூமிக்குரிய வேஷம்னு சொன்னால் அவர் ஒரு விதமான அவருடைய சாயலிலே மனுஷனை உண்டாக்கினார். அந்த சாயலிலிருந்து அவன், அந்த ரூபத்திலே இருந்து அவன் என்ன செய்தான்? தன்னை இழந்து விட்டான். அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? ஆதாமும் இழந்தான், ஏவாளும் இழந்தாள். அதற்கு பின்வரக்கூடிய சந்ததிகளும் என்ன செய்தார்கள்? இழந்தார்கள். அதற்கு ஒரே ஒரு காரணம்தான். என்ன? ஒரே ஒரு காரணம். நம்ம பார்க்குறோம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே 10-11 வாசிக்கும் பொழுது, 9 வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் எப்போவுமே ஆதாமோடு கூட அவர் பேசும்படியாய், மனைவி உருவாவதற்கு முன்பு விளையாடும்படியாகலாம் வருவார். அப்படிதான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருந்தது. தகப்பனும் சிறு பிள்ளையும் சேர்ந்து எவ்விதமாய் உறவாடுவார்களோ அப்படிப்பட்ட உறவு தான் இருந்தது. அப்படி இருந்த சூழ்நிலையில் தான் அவனுக்கு ஒரு துணையும் கூட ஏற்படுத்தி, துணை இல்லாதவரை கர்த்தர் மாத்திரம் துணையாய் இருந்த பொழுது அவன் கர்த்தருக்குரியவனாகவே இருந்தான். இதை நாம் படிக்கும்பொழுது ஏதோ 6 நாளில் ஒரு 6 நாளில் முடிஞ்ச கதை மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அப்படி அல்ல. தேவனுடைய பார்வை, நம்முடைய பார்வையில் அது 6 நாள். ஆனால் தேவனுடைய பார்வையில் சொல்லப்படு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் அவருக்கு காணப்படுகிறது. அப்போ நமக்கு தான் இப்போ இந்த பூமி எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்த அளவுக்கு சுழற்சி அது இருக்கிறது, தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்று சொல்லி. ஆனால் ஓவராக அது சில குலுக்கல்கள் வரும்பொழுது தான் நமக்கு சீட்டு குலுக்கி போடுற மாதிரி போடும்பொழுது தான் என்ன ஆகிறது? பூமி எதிர்ச்சி உண்டாகிறது. அப்போ தான் அது அசைகிறது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. அது தினந்தோறும் உலகம் உருண்டை உழந்து கொண்டு தான் இருக்கிறது. இங்கே தேவன் கேட்கிறார், ஆதாமை கூப்பிடுகிறார். அதற்காக நான் தேவரேருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒலித்து கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் அவன்கிட்ட கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாய? வேற ஒண்ணுமே கேட்கல. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் இல்லையா, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனால் பிசாசு என்ன சொன்னான்? நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்போ 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாகவாய் என்று 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்றாரு. அதற்கு நேர் மாறாக பார்க்கிறோம். நம்ம 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. முதல் யாருக்கிட்ட சொன்னாரு? தேவன் சொன்னது ஆதாம் இடத்துல.
பிசாசு சொன்னது, சர்ப்பம் சொன்னது ஸ்திரீனிடத்தில். ஆதாம் இடத்துல சொல்லும்போது ஸ்திரீ உள்ளே இருந்தாள். எங்க உள்ள? வீட்டுக்குள்ளவா? ஆமா. இந்த மண்வீடாகிய வீட்டுக்குள்ளே அறையிலே, வீட்டில் அறை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த அறையிலே அவள் இருந்தாள். உள்ளே இருந்தவரெல்லாம் ஆதாமுக்கு பிரச்சனை இல்லை. சரி, கொஞ்சம் வெளியே இருக்கட்டுமே, அறையை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கட்டுமேன்னு கொண்டு வந்து வைத்தா. தேவன் நன்மைக்காகத்தான் செய்தார். எனக்கும் திருமணங்கள் எல்லாம் தேவன் நன்மைக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்குன்னு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் திருமணம் செய்யாம இருக்கிறது இல்லை. அது தேவனுடைய திட்டம். பலுகை பெருகுங்கள் என்று சொல்லி. எவ்வளோ பிரச்சனை நம்ம பிள்ளைங்க நம்ம அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறாங்க, இல்லை நம்ம எப்படியோ குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் வருது, பிரிவினைகள் வருது, சஞ்சலங்கள் வருது, அடிதடிகள் வருது, என்னென்னமோ வருது. ஆனாலும் நாமளும் சண்டை போட்டுக்கிட்டே கூட நாம் என்ன செய்வோம்? கணவன் மணி சண்டை போட்டுக்கிட்டே கூட பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? இந்த மாதிரி வாழ்க்கை பிள்ளைங்களுக்கு வேணான்னு நினைப்போமா? இல்லை, அவர்களுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கவும் செய்யவும் செய்கின்றோம். அவர்களும் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. முதல்ல எங்களுக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு காலகட்டத்தில் அவங்களே பண்ணி வைங்க, இன்னும் எவ்வளோ காலம் இப்படி நாங்கள் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதுதான். ஏனென்றால் இந்த காரியம் மனுஷனுடைய திட்டமும் அல்ல, செயலும் அல்ல. இது தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம். அப்போ அவர் அறையிலே இருந்தால் ஆதாமுக்கு தேவன் கட்டளை கொடுக்க முடியாது இல்லையா? கட்டளை இட்டார் என்று இருக்கிறது. அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஆதாமுக்கு தேவன் என்ன செய்தார்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளை இட்டார். கட்டளை அப்படின்னா அந்த கட்டளையை கை கொள்ள வேண்டும், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கட்டளைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிவது என்பது பரலோகத்தின் தன்மை. கீழ்ப்படியாமை என்பது கீழ்ப்படிதல் என்பது பரலோகத்தின் தன்மை. ஏன் சொல்ற? அது தேவன் சொன்னது. கீழ்ப்படியாமை என்பது சர்ப்பம் சொன்னது, அது பிசாசின் தன்மை. இதுதான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று தேவத்தன்மை, இன்னொன்று பிசாசினுடைய வலுசர்பத்தினுடைய தன்மை. அப்ப இங்க தேவனுடைய கட்டளையை ஆதாம் கேட்டார். அப்பொழுது ஏவாள் மனுஷி அறையில இருந்தா கேட்டிருப்பாங்க மாட்டாங்களா? அறைக்கு போகுமா? சத்தம் போகாதா? போகும். இப்ப நம்ம காதுல கேட்குறோம், ஒவ்வொரு அவயத்துக்கும் போகுமா போவாதா? எல்லா அறைக்கும் போவோம் இல்லையா? எல்லா அறைக்கும் போகும். அப்ப தேவன் கட்டளை இட்டது ஏவாளுக்கு ஒருவேளை தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அப்படி அல்ல. அவள் உள்ளே இருந்தால் நிச்சயமாய் அவளுக்கும் அது கேட்கும். ஆபிரகாமை தேடிட்டு வந்தாங்க 3 பேர். ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் திரும்ப வருவோம், அப்போது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். அப்போது சமையல் அறையில் யார் இருந்தா? சாராளம்மா. அவங்களுக்காக தான் என்ன செய்தாங்க? சப்பாத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொட்டி அங்கே சமையல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே சொன்னது அவங்களுக்கு அங்கே கேட்டுட்டு, சாராள்கிட்ட சொல்லலை. சொன்னது யார்கிட்ட? ஆபிரகாம் கிட்ட. ஆனால் உள்ளே இருந்தவங்க என்ன செய்தாங்க? இவர் சிரிக்கலை, உள்ளே இருந்தவங்க என்ன செய்தாங்க? நகைத்தார்கள் என்று இருக்கிறது. ஆனால் இவங்களுக்கு கேட்குது, இவங்க பேசுறது அங்கே கேட்குது, அவங்க சிரிச்சது இவங்களுக்கு தெரியுது. உடனே சாரால் நகைக்கிறது என்ன? தேவனால் கூடாது ஒன்று இருக்குதா அப்படின்னும் போது சாரால் பயந்துட்டா. நானே இங்கே உள்ளதானே சிரிச்சேன், எங்கே அறைக்குள்ளே தானே சிரிச்சேன், அதுவும் கிச்சன்ல எல்லாம் சிரிச்சேன், இங்கே தான் இவ்வளோ கடமுடான்னு வேலை சத்தெல்லாம் இருக்கு, எப்படி அவருக்கு கேட்டிருக்கோம்? நான் சிரிக்கலை நகைக்கலைங்கிறா. இல்லை, நீ நகைத்தாய். ஆகவே அந்த நகைப்புக்கு ஏற்றபடியே உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக்குன்னே பேரை வச்சிரு. ஏன்னா நீ நகைத்தாய் அல்லவா,
அவனை கூப்பிடும் போதெல்லாம் நான் நகைத்தேன் நகைத்தேன் நகைத்தேன். ஈசாக் என்றால் புன்னகை என்று பொருளாம். அப்ப இங்க இந்த ரெண்டு விஷயம்தான். ஒன்று தேவத்தன்மை, இன்னொன்று பிசாசின் தன்மை. ஒன்று பரலோகத்தின் தன்மை, இன்னொன்று பூமிக்குரிய தன்மை. அப்போ நாம மறுரூபம் ஆகணும்னா நம் மனம் புதிதாகணும். நம்ம மனம் புதிதாகணும்னா தேவனுடைய பிரியமும் நன்மையும் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். நாம் அவருடைய விருப்பம் என்னன்றது அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொள்ளணும்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? இந்த பூமிக்குரிய வேஷத்தை, இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷத்தை தரிக்கக்கூடாது. அப்போ வேஷத்தை தரிக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? பிசாசினுடைய சத்தத்தை, பிசாசினுடைய உபதேசத்தை, பிசாசினுடைய வஞ்சகமான காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்று பொருள். ஆமென். இப்ப ஏவாள் இந்த சர்பத்தோடு பேசி நீங்க சாகவே சாவதில்லை என்று சொன்ன பொழுது அதை தவிர்த்திருந்தால் உலகம் எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. இன்றைக்கு எப்படி இருக்கிறது. ஆனால் அதை தவிர்த்து அவங்க நேராக போயிட்டு ஆதாம் கிட்ட, இந்த சர்மம் பாரு இப்படி எல்லாம் சொல்லுது, தேவன் சொன்னதுக்கு நேர்மாறா தானே இருக்கு. நமக்கு தேவன் சொல்லியிருக்கிறார் சாகவே சாவான்னு, இந்த சர்மம் சொல்லுது சாகவே சாவதில்லை என்று வந்து ஆதாம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தால் ஒருவேளை இந்த சூழ்நிலை, இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறி இருக்கும். ஆனால் அந்த அம்மா என்ன செய்யல? தேவனுடைய கட்டளையை மீறி, வசனம் சொல்லுகிறது, தானும் புசித்து கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்ப என்னாச்சு? தேவ கட்டளையை இவர்கள் மீறினார்கள். மீறி தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போனார்கள். அப்ப கீழ்ப்படிதல் என்பது பரலோகத்தின் தன்மை, கீழ்ப்படியாமை என்பது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். சில நேரத்தில் அப்படிதான் கர்த்தர் எவ்வளவோ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். அன்னைக்காவது ஒரு முறை தான் சொன்னார். இன்னைக்கு ஆவியானவர் கிருபையின் காலமாக இருக்கிறதுனால அப்பப்போ நமக்கு என்ன செய்கிறார்? உணர்வை கொடுத்து நித்தம் நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருக்கிறார், உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்கிற நாம் பெற்ற அபிஷேகம் நமக்கு போதிக்கும் என்று சொல்லி அந்த வேலையை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப நாம பாக்கியவான்கள். உணர்த்தி கொண்டே இருக்கிறார், அவ்வப்பொழுது கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். விலகு விலகு விலகு, பேசாதே பேசாதே, நேரா நட, இப்படி நட, இதை செய் அதை செய் என்று நம்ம நச்சரித்தாலும் பரவாயில்லன்ட்டு என்ன செய்கிறார்? நம் பிள்ளைகள் நச்சுத்தன்மையில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக ஓயாமல் அவர் சொல்லிக்கொண்டே எச்சரித்து கொண்டே இருக்கிறார். அதற்காக தம்முடைய ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, போதகர்களை, மெய்ப்பர்களை, அப்போஸ்தலர்களை அவர் ஏற்படுத்தி இவ்விதமாய் ஜனங்களுக்கு தம்முடைய காரியத்தை அவர் உணர்த்தி கொண்டு வருகிறார். அதே போல பிசாசும் அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியும் கூட என்ன செய்கிறது? ஆங்காங்கே நிறைய விஷயங்களை, கர்த்தருக்கு விரோதமான உபதேச கோளாறுகளை, கள்ள போதகர்களை, கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள மெய்ப்பர்களை, கள்ள அப்போஸ்தலர்களை, கள்ள சுவிசேஷர்களை உருவாக்கி அவனும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், ஒரே வார்த்தை தான், ஒன்று சாகவே சாவா, இன்னொன்று சாகவே சாவதில்லை. எதை எடுத்துக்குவோம்? நாமளா இருந்தா கூட எதை எடுத்துக்குவோம்? ஒரு ஊழியக்கார் வந்து நீ சாவ அப்படின்னா, என்ன இவர் வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு. அதே வேற ஒருத்தர் வந்து ஒன்றும் ஆகாதுமா, அதெல்லாம் இந்த பரிகாரம் பண்ணா சரியா போயிடும் அப்படின்னு சொன்னா யார் பின்னால ஓடுவாங்க? அதுதான் நடக்கும். அதுதான் அன்றைக்கும் நடந்தது, இன்றைக்கும் அதுதான் நடக்கின்றது. அதனால்தான் நமக்கு எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். அப்போ தேவனுடைய கட்டளை, அதை நாம் கை கொள்ள வேண்டும். அது
பரலோகத்தின் தன்மை. கை கொள்ளாமல் இருப்பது இந்த பூமிக்குரிய வேஷம். கீழ்ப்படிவது தேவனுடைய தன்மை. கீழ்ப்படியாமல் இருப்பது இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம். அதனால இப்ப என்ன ஆயிப்போச்சு அவங்களுக்குள்ள? என்னாச்சு? ரெண்டு பேருமே இப்ப தேவன் வந்து கேட்கிறார் ஆதாம் கிட்ட, நீ என்னப்பா நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்தாயோ? நேரடியாகவே கேட்கிறார், சுத்தி வளைச்செல்லாம் கேட்கல. ஏன் என்னாச்சு தெரிஞ்சுக்கிட்டே கேட்கல, அவருக்கு தெரியும். அதனால இது ஒண்ணுதான் விஷயம். ஆகவே அவர் கேட்கிறார், நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்தாயோ அப்படின்னும் பொழுது அதற்கு ஆதாம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆண்டவரே புசித்துட்டேன். ஆனா ஆதாம் சொன்னது உண்மைதான். ஆனால் அந்த 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 உண்மையை எப்படி சொல்லுகிறார் அவர்? என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த 12வது வசனத்துல 3:12 அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். சரி, அவ பறித்து கொண்டு வந்து கொடுத்தால் புசித்தேன். ஆனால் நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? அந்த விருட்சத்தை காண்பித்து, அந்த விருட்சத்தை காண்பித்தாரா இல்லையா ஆதாமுக்கு? அப்பா, இந்த விருட்சத்தின் கனி எக்காரணத்தை கொண்டும் புசிக்காது, புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அறையில் இருந்த ஏவாளும் கேட்டார்கள். அப்ப இப்ப என்ன ஆயிப்போச்சு? தன் தவறை உணராமல், ஆம் கட்டளை கொடுத்தார், மனைவி கொடுத்தாலும் நாம் என்ன துணையா இருக்கும்படி கொடுத்தாலும் நாம் என்ன செய்திருக்க கூடாது? அதை புசித்து இருக்க கூடாது அப்படின்னு நினைக்காம உணராம என்னாச்சு? பழி போடக்கூடிய ஒரு விஷயம். என்ன பழி போட்டார்? நீர் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவளே அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். நான் உனக்கு துணையா இருக்கும்படி கொடுத்த உண்மைதான். ஆனா நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுத்தேனே. நிறைய கட்டளை இல்லை, ஒரே ஒரு கட்டளை தான். அதையே நீ கை கொள்ளல. மற்றவர்கள் மேல் பழி போடக்கூடாது. அப்போ பழி போடுவது என்பது இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். சரி, அடுத்து சரி ஏவாள் கிட்ட கேட்கிறா, ஸ்திரீ கேட்கிறா, ஏன் எப்படி செய்தாய்? ஒருவேளை ஏவாளுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா தேவனே சொல்லியிருப்பார், அப்ப அவளுக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட தானே சொன்னேன், அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும், அவளுக்கும் தெரியும், அந்த அவயவத்திற்கும் தெரியும், அந்த அறையில் உள்ள இருந்தவளுக்கும் தெரியும். ஆகவே அவர் கேட்கிறார், ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது அவ என்ன சொல்றான்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். இவன் என்ன சொல்றான்? அவள் கொடுத்தால் நான் புசித்தேன். இவன் சொல்றான் சர்ப்பம் கொடுத்தது நான் புசித்தேன். அவர் கேட்டிருக்கலாம், சர்ப்பம் சொன்னால் செய்வாயா? நான் தேவனா சர்ப்பம் தேவமா? எனக்கு அதுவும் இப்போ நம்ம சொல்ல முடியுமா? சர்ப்பம் தெய்வமா தெய்வம் இல்லையான்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் அழகா சொன்னார், நல்ல பாம்புன்னு பேர் வச்சிருக்கோம், அந்த பாம்புக்கு தெரியுமா என் அதுக்கு பேர் நல்ல பாம்புன்னு சொல்லிட்டு கிட்ட போனே அது கெட்ட பாம்பு தான். எப்படி? அதை கோபப்படுத்தி பார்த்து கிட்ட போனா அது என்ன பாம்பு? நல்ல பாம்பு. சரி போப்பா, நீ என்ன நல்ல பாம்புன்னு சொன்னு விட்டுட்டு போயிடுமா? அது ஒரே போட்டு தான், அது வாயில் என்னதான் இருக்கு? விஷம், பயங்கரமான விஷம். ஆனா யார் அதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல, நல்ல பாம்பு அப்படின்னுட்டு. அப்ப இவள் சொல்லுகிறார், சர்ப்பம் என் கொடுத்தது வஞ்சித்தது. இப்ப சர்ப்பம் வஞ்சித்ததுன்னு இந்த வார்த்தை வரும்போது தெரியுது இல்லையா? அப்ப நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப சர்ப்பம் வஞ்சிக்கும், அது பேச்சு கேட்கக்கூடாது. சில பேர் கூட பேசினாலே நமக்கு புரியும், இவங்க கூட பேசினாலே என்ன உண்டாகும்? கலகம் உண்டாகும். அப்ப என்ன செய்யலாம்? நாம பேசாமல் இருப்பது நல்லது. சில பேர் கிட்ட ஆலோசனை கேட்டாலும் நம்மளை குழப்பிடுவாங்க.
நாமளே ஒழுங்காக ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆலோசனை கேட்டால் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிடுவார். அது பெஸ்ட்டு. ஆனால் ஐயோ நமக்கு தெரியலையே உங்ககிட்ட கேட்கலான்னு போனால் என்ன செய்வாங்க, நம்மளே குழப்பி நம்மளை கொண்டு போயிட்டு எங்கேயாவது தள்ளிடுவாங்க. அந்த வஞ்சிக்கிற ஆவிக்குரிய இச்சையும். அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம், பழி ஒருத்தர் மேல் ஒருத்தர் பழி போடுறாங்க. இப்போ இந்த பழி போடுவது ஆதாமும் சரி ஏவாலும் சரி. இன்னும் பார்க்க போனால் ஆதாம் தேவன் மேலேயே பழியை போட்டுடுறார். நீர் தாங்க கொடுத்தீங்க. இவெல்லாம் சர்பத்தின் மேல் பழி போடுறா. அப்படின்னா நீங்கள் ஏன் சர்பத்தை கொண்டு வந்து தோட்டத்தில் வச்சிங்க? அது சிந்திக்க போனால் நிறைய உள்ளோடி சில வார்த்தைகள் வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அதை தீவிரமாக சிந்தித்தா அது எங்கேயோ கொண்டு போய் நம்மளை நிறுத்தும், எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். அடுத்து சர்பத்தை பார்த்து ஏன் அப்படி செய்தேன்னு கர்த்தர் கேட்கல. அதற்கு நேரடியாக என்ன உண்டாயிற்று? சாபம், சபிக்கப்பட்டது. அப்போ இவர்கள் உலகத்தின் வேஷத்தை எப்படி தரித்து கொண்டார்கள்? தேவனுடைய கட்டளையை மீறி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒருவர் மேல் ஒருவர் பழியை போட்டுக்கொண்டு தேவத்தன்மை எழுந்து இப்போ என்ன வேஷம் வந்துருச்சு அவர்களுக்குள்ளே? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். பிரபஞ்சம் எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய். அதை சீர்படுத்த வேண்டியவங்களே இப்போ என்ன ஆயிட்டாங்க? சீர்படுத்த முடியாதவங்களாம் மாறிட்டாங்க. அதனால என்ன செய்கிறார் கர்த்தர்? அவங்கள அந்த இடத்துல இருந்து அனுப்பி விடுகிறார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பக்கத்தில் தான் ஜீவ விருட்சத்தின் கனியும் ஜீவ விருட்சத்தின் மரமும் இருந்தது. அதை பறித்து புசித்து இருந்தா கூட அதை புசிக்காதன்னு கர்த்தர் சொல்லலை. அது நல்லது. அதை புசித்து இருந்தா என்ன கிடையாது? நித்திய ஜீவனை அன்னைக்கே பெற்றிருக்கலாம். பக்கத்திலே இருந்தது. நன்மை தீமை அறியத்தக்கக்கூடிய விருட்சத்தின் பக்கத்திலே ஜீவ விருட்சம். அந்த விருட்சத்தின் கனி நமக்கு அது நித்திய ஜீவனை குறிக்கக்கூடியது. ஆனா பாருங்க, பிசாசு அங்கிருந்து டைவர்ட் பண்ணி என்ன செய்துட்டான்? பக்கத்துல தான், ரொம்ப தூரம் இல்லை, ஒரே இடத்துல தான். இது இந்த பக்கம், இது இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எதன் மேல் அவன் கையை காட்டினா எது எப்படி கெடுக்க வேண்டுமோ அந்த காரியத்தில் அவன் கண்ணும் கருத்துமா இருந்து கெடுத்தான். அவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து, அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து. முதல்ல பேசுறதே தப்பு இல்லையா? தேவனோடு பேசுறவங்க இப்போ பிசாசுன்னா டைரக்டா பிசாசு வரல இல்லையா? ஒரு சர்பத்தின் மூலமாய் வந்தான். சர்பம் பிசாசு அல்ல, சர்பத்தின் மூலமாய் வந்தான். இன்னைக்கு அப்படித்தான். பிசாசு டைரக்டாக வரமாட்டான். நம்ம வீட்டுக்குள்ளே கூட வருவான், ஆனால் டைரக்டாக வரமாட்டான். எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் யார் மூலமாவது, ஏதாவது ஒரு பொருள் மூலமாயாவது, இல்லை நம்ம வாங்குகிற பாஜியில் கூட ஒரு சொத்த கத்திரிக்காய், அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொத்த கத்திரிக்காய் மூலமாக கூட ஒரு சண்டையை உருவாக்கிடுவான். ஏதாவது ஒரு விதத்திலே அவன் உள்ளே நுழைவான். அப்போ நாம தான் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு என்ன வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் செய்ய வேண்டும். அதை மாத்திரம் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து செய்திருந்தால், துணையா இருக்க வேண்டிய அவனுக்கு துணையா இருந்து அவனோடு கூட பேச முடியாகத்தான், அவனுக்கு துணையா இருக்க முடியாதான் கர்த்தர் கொடுத்தான். அந்த அம்மா என்ன செய்துட்டாங்க? அவன் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்குது பதிலாக போயிட்டு வேற. ஏன்னா இது 1 நாள் 2 நாள் விஷயம் இல்லை. பிசாசு பார்த்துக்கிட்டே இருந்தான். எப்போ ஒரே நாளில் வந்து சர்பம் அப்படி பேசிடாது. யாருமே நம்மளை கெடுக்க வராங்கன்னா ஒரே நாளில் கெடுத்துட மாட்டாங்க. அதான் சொல்லுவாங்களே, இப்படி நினைக்கவே இல்லை, இப்படி பழகி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, முதுகலை குத்திட்டாங்களே, கூட இருந்து என்ன செய்துட்டாங்க? கோழி பறிச்சிட்டாங்களே. அப்படின்னா அது ஒரே நாளில் நடந்த விஷயம் அல்ல. அது பல நாள் பிளான். அது நமக்கு தெரியாது.
அது நமக்கு ஆரம்பத்தில் தெரியாது. யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு போக போகத்தான் தெரியும். நாம நினைப்போம், இவங்கெல்லாம் இப்படி செய்தாங்க, இவங்கெல்லாம் சில நேரத்தில் நம்ப கூட முடியாது. இவங்க இப்படி செய்திருப்பாங்களா, இவங்க இப்படி பேசி இருப்பாங்களா, இவங்க இப்படி நடந்திருப்பாங்களா அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியாது, ஜீரணிக்கவே முடியாது. அவங்களாம் அவங்க அவ்வளோ நல்லா நமக்கு ரொம்ப நெருங்கின மாதிரி இருந்திருப்பாங்க. அதனால அவங்க தான் சூன்யமே வச்சிருப்பாங்க. அவங்க தான் பிரச்சனைக்கு காரணமாவே இருந்திருப்பாங்க. உள்ளோடி வேலை பார்த்திருப்பாங்க. அப்ப இந்த உலகத்தினுடைய வேஷம் என்பது, இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் என்பது ஒருத்தர் மேல் ஒருத்தர் பழி போடுவது, ஒருத்தரை ஒருத்தர் காட்டி கொடுப்பது இல்லையா? இதோடு சேர்ந்து அப்படியே வரிசையா ஒன்று இன்னும் ஒன்றில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரலாம் பார்த்தா பல இருக்கிறது. இந்த வேஷம் பரலோகத்திற்குரிய வேஷம் தேவத்தன்மை மட்டும்தான் இல்லையா? அந்த தேவத்தன்மையிலே இருந்திருந்தா அந்த கீழ்ப்படுதல் இருந்திருக்கும், அந்த கட்டளை கை கொள்ள வேண்டியது இருந்திருக்கும், பழி போட வேண்டியது இருந்திருக்காது. பிசாசு கூட பேச வேண்டிய, தேவனோட பேசியிருந்தா பிசாசு கூட பேசியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டைம் போல இப்போ இன்றைக்கி அப்படி தானே நம்ம செய்கிறோம். டைம் போல் என்ன செய்யலாம், இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாமா, அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாமா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் நினைக்கிறாங்க. டைம் பாஸ் அப்படின்ட்டு, இல்லைன்னா மொபைலில் டைம் பாஸ், இல்லைன்னா ஏதோ ஒரு டைம் பாஸ். சரி, டைம் பாஸ் பண்ணுறது நல்லது, மறுபடியும் அந்த டைம் நமக்கு கிடைக்காது, அது பாஸ் ஆகிடும், போயிடும். ஆனால் அதை நல்ல விதத்திலே நாம் செயல்படுத்தினால் அதனால் விளையக்கூடிய ஆசீர்வாதம் நன்மையாக இருக்கும். அது தவறான விஷயத்திற்கு அந்த டைமை நாம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா நம்முடைய வாழ்க்கையை அது அழித்து விடும். அப்போ இங்கே எப்படின்னா ஆச்சு, ஆதாமோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சகோதரி வலு சர்பத்தோடு கூட, அந்த சர்பத்தோடு கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால என்னாச்சு, 2 பேருக்குமே சாபம். ஒருத்தர் மேல் ஒருத்தர் பழியை போட்டுக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு என்ன உண்டானுச்சு, தாங்கள் ஒன்றுமே இல்லாதவங்களாம் இருக்கும், தேவ மகிமை இல்லை, அதனால நிர்வாணிகளாம் இருக்கிறோம். அப்போ அந்த வெட்கமான காரியங்களை நமக்கு எடுத்து காண்பிப்பது இந்த உலகத்தின் வேஷம். இந்த உலகத்தின் வேஷம் அது. நல்லவனும் கூட கெடுத்து பேசுறது இந்த உலகத்தினுடைய வேஷம். நல்லவர்கள் என்று யாரும் இல்லை, அது ஒரு விஷயம். ஆனாலும் கொஞ்சம் பேருக்காவது நல்லவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களையும் கூட கெடுத்து பேசுவது இந்த உலகத்தின் வேஷம். பழி, வீண் பழியை இதாவது ஒருத்தர் பழியை போட்டுக்கிட்டாங்க. சில பேர் வீண் பழி சுமத்துவார்கள், சம்பந்தமே இருக்காது. பேசு மேலே எத்தனையோ குற்றம் சாட்டினார்கள், அவருக்கும் அதற்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒன்றும் இல்லை. ஸ்தேவான் மேல் குற்றம் சாட்டினார்கள், அந்த ஸ்தேவான் மேல் அப்படிப்பட்ட ஏதாவது குற்றம் உண்டா? ஒன்றும் இல்லை. பவுல் மேலே எத்தனையோ குற்றம் சாட்டினார்கள், கோர்ட்ல எல்லாம் கொண்டு போயிட்டு நிறுத்தினாங்க, ஆனால் ஒரு குற்றத்தையும் நிரூபிக்க முடியவில்லை. வீண் பழி, அது இந்த பிரபஞ்சத்தினுடைய வேஷம். இப்போ நம்ம கோர்ட்டுக்கு போகிறோன்னு வைங்களேன், போக வேண்டாம் நம்ம யாரும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஒரு கேஸ் வருது, போயிட்டு வக்கீலை பிடிக்கணும். வக்கீல் உண்மையைத்தான் பேசுவார்னு சொல்ல முடியுமா? சில நேரத்தில் அவரே போய் சொல்லி கொடுப்பார் நமக்கு, இப்படி சொல்லுங்க, அப்போ தான் கேஸ் என்ன ஆகும், கேஸ் நம்ம பக்கம் ஜெயிக்கும் அப்படின்னு போய் சொல்லுவார். அப்போ அந்த வக்கீல் நல்ல வக்கீலா? நமக்கு நல்ல வக்கீல் தான், நமக்கு எப்படியாவது கேஸ் ஜெயிக்கணும். சம்பந்தப்பட்டவங்களுக்கு கேஸ் ஜெயிக்கணும். எத்தனை பொய் வேணாலும் வக்கீல் சொல்லி கொடுத்தா சொல்லுவார்கள். வக்கீலுடைய தொழில் பாருங்க, அது வக்கீலுடைய தர்மம் அல்ல. அது ஒரு அட்வொகேட்டுடைய தர்மம் பொய் சொல்லி ஒரு கேஸ் நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க பிரமாணம் எடுத்துட்டு வராங்க, படிச்சுட்டு வராங்க. அதுக்காக படிக்கிறாங்க? பொய் சொல்றதுக்காக ஸ்கூலில் காலேஜில் சொல்லி கொடுக்குறாங்க? இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் செய்தால்தான்
ஜெயிக்க முடியும் என்ற அந்த நிலைப்பாடு வரும்பொழுது பொய்யும் சொல்லுவார்கள். அதுக்காக என்னெல்லாம் சில பேர் கொலையும் செய்வார்கள். அந்த சாட்சியை அழிப்பதற்கு நிறைய நடக்குதா இல்லையா? நம்ம கண் முன்னால் பார்க்குறோம். நீதிபதிக்கு தேவை என்ன? அவர் உக்காந்துக்கிட்டு அவர் பார்க்குறது என்ன? ப்ரூஃப் பண்ணணும், சாட்சி வேணும். சாட்சி இருந்தாலும் அது பொய் சாட்சியாக இருந்தாலும் நம்புகிற மாதிரி சொல்லணும். நம்புகிற மாதிரி சொல்லிட்டா ஜட்ஜ் என்ன செய்வார்? தீர்ப்பு சொல்லிடுவார். இந்த பக்கம் உண்மை இருந்தும் கூட அதை ப்ரூவ் பண்ணலன்னா அவங்க பொய்யாயிடுவாங்க. இது உலகத்தின் வேஷம். இது உலகத்தின் வேஷம். இந்த வேஷம் தேவனிடத்தில் செல்லாது. அப்போ இந்த வேஷத்தை நாம் போடக்கூடாது என்று சொல்லுகிறார். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் வக்கீல்கள் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கூட வக்கீல்கள் நிறைய பேர் இருக்காங்க, நீதிபதிகள் இருக்காங்க. சில பேர் எனக்கு தெரியும். ஆனால் சில நேரத்தில் கேட்கணும்னு நினைப்பேன், நீங்கள்லாம் போய் கோர்ட்டில் போய் சொல்லுவீங்களா மாட்டிங்களான்னுட்டு. அதை எப்படி சொல்லி சங்கடப்படுத்துறதுன்ட்டு இப்போ கூட ஒரு நல்ல ஒரு சகோதரர், நம்ம ராணி ராபர்ட் சிஸ்டர் தெரியும் இல்லையா? அவங்களுடைய அண்ணன் இப்போ தான் போன வாரத்தில் தான் இறந்தாங்க. அவங்க அட்வொகேட் தான். அவங்களும் ஜட்ஜ் போஸ்டிங்க்கெல்லாம் கூட அவங்களுக்கு பேரை சிபாரிசு பண்ணியிருந்தாங்க. ஜட்ஜ் ஆனாரா என்னன்னு தெரியலை. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் கேட்டதில்லை, ஒருவேளை நீங்கள் வாதாடும் போது பொய் சொல்லுவீங்களா, பொய் சொல்ல வைப்பீங்களா அப்படின்ட்டு. ஆனால் பெரும்பாலும் பார்க்கும் பொழுது அதை செய்கிறார்கள். சரி, போகட்டும், அது அவங்களுடைய வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மையாக அந்த வேலை அல்ல. நீதியை நிலைநாட்டுவது என்பது அது உண்மையை சார்ந்தது, பொய்யை சார்ந்தது அல்ல. இப்போ இங்கே இப்படி இவங்களுக்குள்ள பழியை போட்டு சாபத்தையும் வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க? தோட்டத்தை விட்டு வெளியவும் அனுப்பி விடுகின்றார். ஆனாலும் தேவன் கிருபையுள்ள தேவன், அவர்கள் உடுத்தியிருந்த அந்த தற்சமயத்திற்கு உடுத்தியிருந்த அந்த அத்தி இலை ஆடைகளை அகற்றி அவர்களுக்காக ஒரு தோலுடையை, அந்த தோலுடைய செய்யணும்னா ஒரு பலியை செலுத்தணும். அந்த பாவ பரிகாரத்தை அன்னைக்கு அவர் செய்திருக்கிறார். அப்போவாது மனம் திரும்பாருன்னு பார்த்தா மனம் திரும்பலை. தோலுடைய உண்டாக்கி அவர்களுக்கு வெளியே அனுப்புகிறார். 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தின் வேஷம் எப்படியெல்லாம் வருதுன்னு பாருங்க. முதல்ல என்ன செய்தாங்க? இந்த உலகத்தின் விஷயம் எப்படி வந்துச்சு? கீழ்ப்படியாமையினாலே, கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளாததினாலே, ஒருவர் மேல் ஒருவர் பழியை போட்டதினாலே, இல்லையா? தேவன் மேலேயே படி சொன்னதினாலே, அப்படி ஒன்று ஒன்றா வந்து அதுக்கப்புறம் அவங்கள வெளியே அனுப்பிடுறாரு. அந்த ஆசீர்வாதத்தை விட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. உண்மையான ஆசீர்வாதத்தை விட்டு இப்போ பொய்யான ஆசீர்வாதத்துக்கு வெளியே வந்துடுறாங்க. இப்போ பார்க்குறோம், இவ ஒரு குமாரனை பெறுகிறாள். அவள் கர்ப்பவதி ஆகி, இதெல்லாம் அவங்க பாவம் செய்யாததற்கு முன்பல்ல, பாவம் செய்த பிற்பாடு தான் காயின் பிறக்கிறான். ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? சாட்சி என்ன? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று. சில பேர் இப்படி தான் தப்பு பண்ணிடுவாங்க. ஆனால் கடைசியில் வந்து கொண்டு வந்து அங்கே கர்த்தரை நிற்க வச்சிருவாங்க. பாவம் செய்த பிற்பாடு, பாவத்திற்கு சாபத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த ஆசீர்வாதத்தை இழந்து வெளியே வந்து இவங்க பிள்ளை பெறுகிறார்கள். ஆதாம் சொல்லல, ஏவாள் அம்மா சொல்றாங்க, காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகின்றார், காயின் பொல்லாங்கானால் உண்டானவன் என்று சொல்லி. எப்படி?
பிசாசின் சுவாபத்தோடு இணைந்து இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், பிசாசினுடைய வேஷத்தை இவர்கள் தரித்து கொண்ட பிற்பாடு பிறந்தவன் அவன். அந்த பிசாசினாலே, அந்த சத்ருவினாலே, அந்த வலுசர்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்ட பிற்பாடு, பாவத்தை செய்து சாபத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பிறந்தவனை போயிட்டு இந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். நம்ம வேணா சொல்லிக்கலாம் கர்த்தர் செய்தான், ஆனா கர்த்தர் செய்தாரா இல்லையான்னு காலம் தான் பதில் சொல்லும். இப்ப பாருங்க, இதை மாத்திரம் படிச்சுட்டு இப்போ அந்த யோவான் எழுதின நிருபத்தை நம்ம வாசிக்கலன்னு சொன்னால் உண்மையாகவே காயின் கர்த்தரால் பெற்றவன் தான் என்று நினைக்க தோணும். ஆனால் அவர் சொல்கிறார், அங்கே தேவன் அவருக்கு புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார், காயின் பொல்லாங்கானால் உண்டான மனுஷன் என்று சொல்லி. காயின் பொல்லாங்கானால் உண்டான மனுஷன், அவனை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்களேன், 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 3:12. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவர்களுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 3:12. அவன் பொல்லாங்கானால் உண்டாயிருந்ததினால் தான். எதனால பொல்லாங்கானால் உண்டாயிருந்தான்னு சொல்றாரு? தன் சகோதரனை கொலை செய்தான். ஏன் கொலை செய்தான்? அவன் மேல போறாம. யார் மேலே? சொந்த சகோதரன் மேலேயே போறாம. சொந்த சகோதரன், உடன் பிறந்தவன் மூலம் அவன் செய்த கிரியைகள் நீதியாய் இருந்தது. அவன் செய்த கிரியைகள் நீதியாய் இருந்தது. யோசேப்பும் கூட 10 சகோதரர்களால் பகைக்கப்பட்டதற்கு காரணம் அவனுடைய கிரியைகள் நீதி உள்ளவையாய் இருந்தது. அவன் தகப்பன் சொல் பேச்சு கேட்டு தகப்பனுக்கு ஏற்றபடி அவன் நடந்தான். இங்க பார்க்கிறோம், இவன் பொல்லாங்கானால் உண்டான மனுஷன், ஆனா மனுஷி சொல்றா கர்த்தரால் பெற்றேன். சில நேரத்தில் அப்படிதான் தாய்மார்கள் பிள்ளைகள் செய்யக்கூடிய தவற என்ன செய்வாங்க? வீட்டில் புருஷங்கிட்ட சொல்லவே மாட்டாங்க, மூடி மறைச்சிருவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் பெருசு பெருசாக நடந்து முத்த விட்டதுக்கப்புறம், முதல்ல நான் சொல்லணும்னு நினச்சேன், இப்படியெல்லாம் செஞ்சான், எப்படி முதல்லையே இப்படி தான் அப்படின்னம்மா. அப்போ சின்னதுலேயே அந்த முலையிலேயே நம்ம கிள்ளி இருந்தோம்மா அது சரியாக இருந்திருக்கும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே கஷ்டப்படுவதற்கு காரணம் இதுதான். அப்போ இந்த உலகத்தின் வேஷம் பாருங்க, இவன் நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாய் நிதானிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருக்குள்ளே இருக்காங்களா இல்லையா? நாம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா இல்லையா? முதல்ல இந்த அம்மாவே இல்லையா? இந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா, அந்த கீழ்ப்படுதல் இருந்திருந்தா பிசாசுகிட்ட பேசியிருப்பாங்களா? வலு சர்பத்தோடு பேசி அது சொன்னதை கேட்டு தான் புசித்ததும் அல்லாமல் புருஷனுக்கும் கொடுத்திருப்பாங்களா? அப்போ முதல்ல இதை இவங்க தன்னை உணர வேண்டும். தன்னை உணராமல் இருப்பது இந்த பிரபஞ்சத்தின் வேஷம். தன்னை உணராமல் இருப்பது இந்த பிரபஞ்சத்தின் வேஷம். அதிலும் தன்னை உணரலைன்னா கூட பரவாயில்ல, நான் தேவனுடைய சாயலில தான் இன்னும் நான் இருக்கேன், தேவனை போல் தான் இருக்கிறேன். தேவ சாயலை இழந்து, தேவத்தன்மை இழந்து, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்ட பிற்பாடும் கூட சவுல் அப்படிதான் நினைத்தார். நான் இன்னும் ஆண்டவர் என் கூட தான் இருக்காருன்னு தீர்க்க தரிசனம் எல்லாம் சொன்னார். இங்கே இதுக்கு வேரெல்லாம் யாருன்னு கேட்டால் இங்கேருந்து தான் வருது, இந்த ஆதி ஆகமத்திலேருந்து தான் வருது. அப்போ உணர வேண்டும், தன்னை உணர வேண்டும். உணராமல் இருப்பது, தன்னை உணராமல் இருப்பது இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம். உணர்வது தேவத்தன்மை. அதை உணர்த்தும்படியாகத்தான் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உணர்வின் ஆவியானவர், நமக்கு உணர்த்தக்கூடிய ஆவியானவர். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு
உணர்த்தக்கூடிய ஆவியான இருக்கான்னு சொல்லிட்டு தன்னை உணர மாட்டாங்க. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இப்படி இருக்கிறது. இந்த அம்மா தன்னை உணராமல் சொன்னதுனால அவன் கெட்டவனும் இப்போ எப்படி தான் இருக்கான். நான் நல்ல அப்போ பரவாயில்ல, அப்போ நம்ம நல்லா தான் இருக்கோம் போல இருக்கு, அம்மாவே இப்படி சொல்கிறாங்களே, நம்ம ஒன்றும் தப்பு ஒன்றும் பண்ணல அப்படின்ட்டு என்ன செய்தான், சின்ன இதுவாக இருக்கும் போதே சொல்லியிருந்தால் பெரிய தப்புக்கு. இப்போ பாருங்க, சகோதரன் மேல் பொறாமை கொள்ளுகிறான். ஏன்? அவன் கிரியை நல்லா இருக்கு, அவனுடைய கிரியை நல்லா இருக்கு, தேவன் விரும்புகிற மாதிரி இருக்கு. இவன் கிரியை பொல்லாததான் இருக்கு, தேவன் விரும்பாததான் இருக்கிறது. காரணம் பெற்றோர்கள் தான். ரெண்டும் ஒருத்தருடைய பிள்ளைகள் தான், ஒரே வீட்டின் பிள்ளைகள் தான். தேவன் பார்க்கிறார். ரெண்டு பேருமே காணிக்கை கொண்டு வராங்க, ரெண்டு பேருமே காணிக்கை கொண்டு வராங்க. வசனம் சொல்லுகிறது, காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. 5வது வசனத்தில் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். 4வது வசனத்தில். இப்ப இந்த காணிக்கை என்பது 2வது பட்சம்தான். தேவன் அங்கீகரிப்பது யார? முதல்ல வெறும் காணிக்கை அங்கீகரித்தார்னு இல்லை, முதல்ல என்ன பார்க்கணும், ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரி. அப்படின்னா முதல்ல பர்சன், மனுஷன், அந்த விசுவாசி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, காணிக்கை நம்ம கொண்டு வரோம்னு சொன்னா, காணிக்கை செலுத்துறோம்னு சொன்னா, முதல்ல தேவன் நம்முடைய காணிக்கை இல்லை பார்க்கறது, அதுல எவ்வளவு குறைவா இருக்கா நிறைவா இருக்கா அதை பார்க்கறது இல்லை. முதல்ல பார்க்கறது என்ன, போடுற நாம யாருன்றதை தான் பார்க்கிறார். நாம் அங்கீகரிக்கப்பட்டால் தான் நம்முடைய காணிக்கையும் அங்கீகரிக்கப்படும். அதனால தான் இயேசு சொன்னார், நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது, பலிபீடத்திலே காணிக்கை செலுத்த வரும் பொழுது, உன் சகோதரனுக்கு உன் பேரிலே குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்வாயாகில், முதலாவது நீ என்ன செய், காணிக்கையே பலிபீடத்திலேயே வச்சுட்டு போ, தூக்கிட்டெல்லாம் போயிடாத, கொண்டு வந்தாலும் அங்கே வச்சுட்டு போயிட்டு முதல்ல என்ன செய், உன் சகோதரனோடு கூட ஒப்புரமாகி பிற்பாடு வந்து காணிக்கை செலுத்து, அப்பதான் அங்கீகரிப்பேன்றார். இன்னைக்கு இதை நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா காணிக்கை வராமல் போயிடுமே அப்படின்ட்டு ஊழியக்காரர்களே கூட சொல்ற. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, வரக்கூடிய காணிக்கை குறைந்து விடும் என்பதற்காக. காணிக்கை முக்கியமல்ல, ஆராதனையிலே நாம் தான் தேவனுக்கு முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொள்ளை அடிச்சுட்டு வந்து காணிக்கை போட்டா கர்த்தர் அங்கீகரிப்பாரா? பெரிய பெரிய உண்டியல்கள் வேணா அங்கீகரிக்கும். என்ன, நிறைய பேர் அப்படிதான் நினைக்காங்க, கொள்ளை அடிச்சுட்டு கொண்டு போயிட்டு பாதி அங்க போட்டா நம்ம பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்ட்டு. ஒரு நாளும் கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். யாருக்காவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் அதை விட்டுடுங்க. உலகத்தினுடைய கதை வேற. கோடி கோடியா சேர்ந்து கோடி கோடியா கொண்டு போய் கொட்டுறான்னு சொன்னா அவங்க பார்ட்னர்ஷிப் ஆயிடுறாங்க. நம்முடைய தேவன் அதற்கெல்லாம் பார்ட்னர்ஷிப் ஆக மாட்டார். அவர் முதல்ல பார்க்கறது காணிக்கையல்ல, முதல்ல பார்க்கறது காணிக்கை போடுறவங்கள தான் பார்க்கிறார். அப்போ அவருடைய சமூகத்திலே வரும் பொழுது ரெண்டு பேருமே வந்தாங்க. ஆபேலை பார்க்கிறார், அவன் மனசை பார்க்கிறார், அவன் மன நிறைவோடு அதை செய்தான். தேவன் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல காணிக்கையில். ஆனால் அவர் என்ன சொல்றார், மோசை கூட அதான் சொன்னார், ஆசரிப்பு கூட அதை கட்டும்பொழுது மனப்பூர்வம் உள்ள இடத்துல கேட்டு வாங்கப்பா அப்படின்றார். மனப்பூர்வமா இல்லையா, மனம் இல்லையா யாருக்கிட்டையும் அப்படிப்பட்டவங்கிட்ட வாங்காத, கேட்காத அப்படின்றார். சில சபைகளில் பார்த்துருக்கோம்,
நானே பார்த்துருக்கேன். வீட்டு கூட்டம் நடத்தினாலும் காணிக்கை எடுப்பாங்க, வீட்டில் ஒரு கூட்டம் நடத்தினாலும் காணிக்கை எடுப்பாங்க, இப்படி பைபிள் ஸ்டடி வச்சாலும் காணிக்கை எடுப்பாங்க, உபவாச ஜெபம் வச்சாலும் காணிக்கை எடுப்பாங்க, ஒரு பெட்டே ஜெபம் வச்சாலும் அவங்க கொடுக்குற காணிக்கை இல்லாமல் வருவங்கிட்டையும் காணிக்கை எடுப்பாங்க, ஒரு நன்றி கூட்டம் வச்சாலும் காணிக்கை எடுப்பாங்க. எல்லாத்துலையும் அவங்களுக்கு குறிக்கோள் என்ன? காணிக்கை தான். இங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் என்ன செய்யறதில்ல, இன்னும் அப்படியெல்லாம் நினைச்சா செய்தா என்ன செய்வாங்கன்னு தெரியல. அப்ப தேவன் பார்க்கிறார், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்க கூடாது என்று அவர் விரும்புகிறார். நாம் மறுரூபமாக வேண்டும். அதை எப்படி ஆகணும்னு அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். மறுரூபம் ஆனால்தான் நாம் பரலோகத்தோடு கூட தொடர்பு கொள்ள முடியும் என்பதை சீஷர்களுக்கு அதை காண்பித்து விட்டு தான் போனார். அதனால்தான் சீஷர்கள் அந்த மறுரூபத்தினுடைய காரியங்களிலே, வார்த்தையிலே, வசனத்திலே ஜனங்களை நடத்தினார்கள். ஜனங்கள் மனதிலே குத்தப்பட்டவர்களாக ஆண்டவன்மார்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு மனம் திரும்பினார்கள். இன்றைக்கு மனம் திரும்பினவர்களும் கூட மறுபடியும் திரும்பாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? மனம் திரும்பினவர்கள் மறுபடியும் அந்த மனம் எங்க இருக்குதுன்னே தெரியல இன்றைக்கு. அதனால தான் உங்க மனசு என்ன ஆகணும்னு சொல்றாரு? புதிதாக வேண்டும். கிணறு தூர் வராம விட்டுட்டா என்ன ஆகும்? அந்த ஊற்று கண்கள் எல்லாம் என்ன ஆகும்? அடைப்பட்டு தண்ணி இருக்காது. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வருஷம் வருஷம் தூர் வாருவாங்க. அது அந்த வெயில் நாட்களில் தான் என்ன செய்வாங்க, தூர் வாருவாங்க. அப்போ கொஞ்சம் தண்ணி வரும். அதுபோல் நம்முடைய மனம் புதிதாகணும். எப்போ? டெய்லி அது புதுசாக இருக்கும். டெய்லி அதை தூர் வாரி சுத்தம் பண்ணிடணும். இன்னைக்கு உள்ள காரியத்தெல்லாம் நைட்டு தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம வீடு வாசல் எப்படி பாத்திரம் மண்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சன் எல்லாம் தொடச்சி கிடிச்சு வச்சுட்டு போயிட்டு படுக்கிறோமோ, அந்த மாதிரி உள்ளேயும் ஒரு க்ளீனிங் வேலையை வசனத்தை கொண்டு நடத்திட்டு, ஆவியானவரை கொண்டு நடத்திட்டு, அவர் நடத்தும்படியாய் செய்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம போய் தூங்கினோம்னா நித்திரை இன்பமாய் இருக்கும். கோபத்தோடு தூங்க போனால் அடுத்த நாளும் எப்படி தான் முழிக்க வேண்டியிருக்கும்? முகமே விகாரமாக தான் இருக்கும். அதனால தான் சொல்றார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் கோபம் தனியே கிடையாது. ஏன்னா படுக்கைக்கு போகிறது அன்னைக்கு சூரியன் அஸ்தமித்தவனே தூங்கிடுவாங்க இல்லையா? அதனால தான் அந்த வசனம் அப்படி சொல்ல. அப்போ நம்ம படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக அது தணிந்து விட வேண்டும். நாளைக்குன்னு அதில் கொஞ்சம் என்ன செய்யக்கூடாது? பழைய சோறு மாதிரி மிச்சம் வைக்கக்கூடாது. பழைய சோறில் தண்ணியை ஊற்றி வச்சாலும் நான் அடுத்த நாள் சாப்பிடலாம். அந்த தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வச்சு பாருங்கள், வெயில் காலத்தில் அடுத்த நாளே நாரி போகும் இல்லையா? அது போல தான் சில விஷயங்கள். அப்போ இங்கே பார்க்குறோம், தேவனோடு இல்லாமலேயே தேவனால் பெற்றேன்னு சொல்லிட்டு, இப்போ அந்த பிறந்த பிள்ளை வளருது, மற்ற விஷயங்கள்லாம் செய்யுது, காணிக்கையும் கர்த்தருக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் ரெண்டாவது பிறந்த பிள்ளை அவன் தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவனாயிருந்தான். நீதியை, அவனுடைய கிரியைகள் நீதியாயிருந்தது. ஆனால் காயின் அப்படி அல்ல. ஏன் காயின் அப்படி அல்ல என்பதற்காகத்தான் அங்கே யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், அவன் பொல்லாங்கானால் அந்த பாவமும் சாபமும் பெற்ற பிற்பாடு பிறந்த மகன். அவர்களுக்காக பாவ பரிகாரம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த பாவத்தின் தன்மை அவங்கள விட்டு, அப்போ பாருங்க, அந்த பாவ பரிகாரம் அன்னைக்கு டெம்பரவரி தான். அது இன்னைக்கு நிறைய பேர் பரிகாரம் செய்கிறாங்க இல்லையா? நிரந்தரமானது அல்ல. அப்போ காயினை அவர் அங்கீகரிக்கல, அதனால காணிக்கையும் அங்கீகரிக்கல. ஏன்னா காயின் என்ன செய்தான்? இப்போ ஆபேல் மனசு எப்படி இருந்துச்சு? அந்த வசனமே சொல்லுது, தன் மந்தையில் தலையீற்றிலும் அவைகளிலும் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆனால் காயின் என்ன செய்தான்? காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்குறோம்னா நம்ம என்ன நினைப்போம்?
ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அது ரொம்ப முக்கியமானவங்க கல்யாணம், நம்மளை பெருசாக மதித்து கூப்பிட்ருக்காங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? பெருசாக செய்வோம். ஏன்னா அங்கே மதிப்பு குறைஞ்சிடக்கூடாது இல்லையா? இல்லை அவங்க செய்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம செய்யணும். இல்லை ஊர்லலாம் அந்த ஒரு பழக்கங்கள் உண்டு. அதுவும் தாய் மாமா அப்படி சீருன்னு சொன்னால், அதில் 2 தாய் மாமாங்க இருப்பாங்கன்னு சொன்னால் இன்னும் பெரிய பிரச்சனை. நீயா நானா போட்டி, யாருது பெரிய வரிசை இருக்குன்னு பார்ப்பாங்க இல்லையா? பார்ப்பாங்க. தாய் மாமனங்களே இல்லாத வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, தாய் மாமன் இருந்தாங்கன்னு சொன்னால் அதை பார்ப்பாங்க, என்ன எப்படி அப்படின்னுட்டு. அப்போ என்ன செய்யணும்? அங்கே ஊருக்காவது பேருக்காவது என்ன செய்ய வேண்டியிருக்கும்? பெருசாக செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் மனசு என்ன இருக்கும்? சே, இவ்வளோ செலவு பண்ணமான்னு இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்கறதுக்காக எப்படி இருக்கணும்? சந்தோஷத்தோடு செய்ய முடியாது. ஒரு கடமை இல்லைன்னா கடமைன்னு கூட சொல்ல முடியாது. வெளி தோற்றத்திற்கு எப்படி இருக்கணும்? மற்றவங்க குறை சொல்லிடக்கூடாதே அப்படின்றதுக்காக நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரங்களிலே ஏற்படுகிறது. இது உலகத்தின் இயல்பு. ஆனால் அது உலகத்தின் வேஷம், இந்த பிரபஞ்சத்தின் வேஷம். தேவன் அதை பார்க்கிறார். இங்கே காணிக்கை கொண்டு வந்து ஏன் இவனுடைய மனசு தான் அதுக்கு காரணம். ஆபேலுக்கு காணிக்கை கொடுக்கணும்னு எண்ணம் வந்தது, அவனுடைய மனசுல என்ன உண்டாகிறது? அப்ப முதல் பிறந்ததை கொடுக்கணும். அந்த முதல் பிறந்ததுலையும் எது நல்லா இருக்கு, எது நல்லா இருக்கு, கொழுமையா இருக்கு, அது ஆண்டவர். அப்ப அவனுடைய மனசு அந்ததான் மனசு, அங்கதான் தேவன் நிற்கிறார், அங்கதான் தேவன் கிரியை செய்கிறார், அதைத்தான் பார்க்கிறார். அவர் ஆட்டு அந்த கொழுமையான ஆட்டின் மேல இன்னும் கண்ணு வைக்கிற தேவன் அல்ல, அவனுடைய மனசு. ஆனா காயினுடைய மனசு என்ன? அது இல்லை. சரி, விளைந்து இருக்கிறது எத்தனையோ பொருள் விளைந்து இருக்கு, அவனுடைய விளைச்சல் இருக்கு, அதுல நல்லதை கொண்டு போகலாம் அப்படின்னு அவனும் நினைச்சிருந்தான்னா அவனுடைய காணிக்கையும் என்ன ஆயிருக்கும்? அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். காணிக்கை என்பது நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. காணிக்கை தேவன் அங்கீகரிக்கிறதுக்கு முன்பதாக அந்த பர்சனாலிட்டி, அந்த மனுஷர்களை பார்க்கிறார் அவர். அப்போ காணிக்கை இங்க அங்கீகரியாமற் போனதற்கு காரணம் அவனுடைய மனசு. அவனுடைய மனசுல என்ன இல்லை? தேவனுக்கு நேர்த்தியானதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனசு இல்லாததினால அது இந்த உலகத்திற்குரிய வேஷம். ஆபேலுக்குள்ள இருந்தது உலகத்திற்குரிய வேஷம் அல்ல, அதனாலே அங்கீகரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து கூட தேவாலயத்தில் நிறைய பேர், அங்கே பெரிய பெரிய ஆட்கள், பணக்காரர்கள், கனவான்கள், தனவான்கள் எல்லாம் காணிக்கை பட்டியில் காணிக்கை போடுறாங்க. எல்லாரையும் பார்க்குறார் ஏசு. அவங்க கையை திறந்து பார்க்கல, தூரத்துலேருந்தே அவங்க மனசையும் பார்க்குறாரு, அவங்களுடைய போடுறதையும் என்ன போடுறாங்கன்னு அது இயேசுவுக்கு தெரியும். ஆனால் ஒரு ஏழை விதவை வந்து போடுகிறாள். ஒரு ஏழை விதவை வந்து எவ்வளோ போட்டாங்க? 2 காசு தான் போட்டாங்க. இயேசு சொன்னார், அதுதான் பெரியது. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னப்பா இவ்வளோ பெரிய ஆளு, லேண்ட்லார்டு, அவர்கிட்ட இது இருக்கு அது இருக்கு, அவர் எவ்வளோ போட்டிருக்காரு, பை நிறைய எடுத்துன்னு வந்து போட்டிருக்கிறாரு, அவர் போட்டிருக்கிறது எவ்வளோ கோல்டு காயினா கூட இருக்கும். நீங்கள் இந்த ஏழை விதவை வெளியே தோற்றத்தை பார்த்தால அவ பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கா, அவ போட்டது பெருசு, அப்படி என்ன பெருசா போட்டிருக்க போறா? சொல்றாரு, போட்டது 2 காசு தான்ப்பா, போட்டது 2 காசு தான். ஆனா அவகிட்ட இருந்ததே அதுதான். அந்த ஏழை விதவினிடத்துல இருந்தது அந்த 2 காசு தான். மற்றவங்க பணப்பையில நிறைய இருந்தது, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டாங்க. பணப்பையில, பர்ஸ்ல நிறைய இருக்கும். சில நேரத்தில் நமக்கு சங்கடம் உண்டாகும். காணிக்க நேரத்தில் பர்ஸை திறந்து எது எடுக்க, பேகை திறந்து எடுக்க அப்படின்ற அந்த மனசு சில நேரத்தில் கிடந்து சங்கடப்படும். காணிக்க போடுற நேரத்தில் இந்த சங்கடத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது.
இதை போட்டுட்டா நாளைக்கு என்ன பண்ணுறது, இதை செஞ்சுட்டா என்ன பண்ணுறது, இதை பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தோம்னா அந்த காணிக்கை இந்த வார்த்தைகளின்படி நம்ம பார்க்கும்போது இந்த மனப்பூர்வமாக இல்லாமல் போய்விடும். நான் காணிக்கைக்காக நான் பேசலை, நம்முடைய நாம் எப்படி இருக்கணுன்றதுக்காக பேசுகிறேன். காணிக்கை முக்கியம் அல்ல, நம்முடைய மனசு தான் முக்கியம். அப்போ அந்த ஏழையினுடைய விதவினுடைய மனசு எப்படி இருந்தது? இதுதான் இருக்கு, கர்த்தருக்கு போடும், மீதியை கர்த்தர் பார்த்துக்குவார், முடிஞ்சு போச்சுக்காது. பார்த்துக்கிட்டாரா இல்லையா கர்த்தர்? அவ்வளோதானே சாட்சியா, இன்னைக்கு வரலாம் சாட்சி. எத்தனையோ ஆண்டு ஆகிப்போச்சு இல்லையா? எத்தனையோ ஆண்டுகள். இப்போ நம்ம கணக்குப்படியே பார்த்தா 2000 வருஷம், 2000 வருஷத்துக்கு முன்னால்னு சொன்னால் இப்போ 2026 ஆகிப்போச்சு. அப்போ 2026 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சகோதரி, ஒரு ஏழை விதவை போட்ட 2 காசை இன்னைக்கு நாம நினைக்கும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதத்தில் என்று சொன்னார். அவளுடைய மனசு அங்கே புதிதாக இருந்தது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் அவளிடத்தில் இல்லை. ஆமென். அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்றவர் சொல்லுகிறார். அப்போ பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னா இந்த பிரபஞ்சத்தின் வேஷம் என்னெல்லாம் பார்த்தேன் இன்னைக்கு? கீழ்ப்படியாமை, கட்டளைக்கு கீழ்ப்படியாமை, கட்டளைக்கு கை கொள்ளாமல் போனது. அடுத்தது தேவனுடைய சத்தத்தை கேட்காமல், தேவனோடு பேசாமல், தேவையில்லாம பழக்கம் யாரு கூட? அது சர்பம்னு சொல்றோம், ஆனா அதுக்குள்ள இருந்தது என்ன? அதுக்குள்ள இருந்தது சர்பம். எல்லா பாம்புகள் எல்லாமே பிசாசு இல்லை. ஏன்னா சில பேர் நினைப்பான் பாம்புனாலே பிசாசு, அப்படி அல்ல. அந்த பாம்பு, அந்த சர்பத்துக்குள்ள பிசாசு புகுந்துட்டான். சரி, புகுந்துட்டான், கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறானே, கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக பேசுகிறானேன்னு கொஞ்சமாவது இந்த அம்மா கொஞ்சம் நிதானித்து தன் கணவனோடு டிஸ்கஸ் பண்ணி, இல்லைன்னா தேவன் தான் வராரு இல்லையா டெய்லி சந்திக்க இவங்களே, அவர்கிட்ட கேட்கலாம் இல்லையா, டைரெக்டாக கேட்கலாமா இல்லையா? ஏன்பா நீங்கள் என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, இதை புசித்தா, இதை போய் விலைக்கு வச்சிருக்கேன், இதை புசித்தா உங்களை மாதிரி ஆயிடுவேன்னு இந்த சர்மம் சொல்லுதுன்னு கேட்கலாம்ல, நேரடியாக கேட்கலாம்ல. கேட்காமலேயே சில டிசிஷன் கர்த்தரை கேட்காமலே நம்ம எடுத்துட்டு கஷ்டப்படுறோம். அன்னைக்கு இந்த டிசிஷன்னால தான் இன்னைக்கு உலகமே கஷ்டப்படுது. ஆமென். சில டிசிஷன் எடுத்தால் நமக்கு தான், சில பேருக்கு தனக்கு மாத்திரம் கஷ்டம், சில பேர் டிசிஷன் எடுத்தால் குடும்பத்துக்கே கஷ்டம், சில பேர் டிசிஷன் எடுத்தால் ஊருக்கே கஷ்டம், சில பேர் டிசிஷன் எடுத்தால் அந்த மாநிலத்துக்கே கஷ்டம், சில பேர் டிசிஷன் எடுத்தால் நாட்டுக்கே கஷ்டம், சில பேர் டிசிஷன் எடுத்தால் உலகத்துக்கே கஷ்டம். அது அவங்களோட போகாது, எல்லாரையும் பாதிக்கும் இல்லையா? இப்போ இந்த அம்மா எடுத்த டிசிஷன் அவங்களோட போச்சா? முழு சந்ததியும், அவங்க பின்வரக்கூடிய அத்தனை சந்ததிக்கும் சொத்து சொகத்தை சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல, பாவத்தையும் சாபத்தையும் சேர்த்து வச்சுட்டாங்க. அதிலிருந்து விடுதலையாக்கு பெயர். முந்தின ஆதாம் நம்மை பாவத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளாக்கினார். அந்த ஆதாம் அப்படி ஆவதற்கு அவனுடைய துணையே அதற்கு காரணம். ஆனாலும் கர்த்தர் ஆமா அதுதான்ப்பா காரணம்னு ஆதாம மிச்சமா விடல. ஏன்னா புசிக்கும் பொழுது தெரியும் இல்லையா, அந்த இல்லை நீங்க சாவ மாட்டீங்க அப்படின்னு மனைவி கொடுத்தா அது தேவனுடைய கட்டளையை யார் மீறினாலும் புருஷனுக்கு கொடுக்கப்பட்டா புருஷன் அந்த கட்டளையை கை கொள்ளணும். இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கை கொள்ள வேணாம், மனைவி சொன்னாலும் மனைவி பேச்சுக்கு கீழ்ப்படியக்கூடாது. அதே போலத்தான் கர்த்தருடைய காரியங்களிலே கணவன் என்றும் இல்லை, மனைவி என்றும் இல்லை. கர்த்தருக்குள்ளே நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ இங்கே அப்படி காத்து கொள்ளாம பழி, அடுத்து அவங்க என்ன செய்தாங்க? பழி, ஒருவர் மேல் ஒருவர் பழி, ஏன் தேவன் மேலேயே கூட பழி. அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்படியே நம்ம பார்த்துட்டு வரும் பொழுது கர்த்தருக்குள்ள இல்லாமலேயே கர்த்தருக்குள்ள ஒரு குமாரனை பெற்றேன்னு தானே ஒரு சாட்சி இல்லையா? தன்னை நிதானிக்காமலேயே அது. அதனால வந்த வேண என்ன? ஒரு பிள்ளை
அவன் பொல்லாங்கானால் உண்டானான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அவனுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்யல, அவன் மனசோடு அந்த காணிக்கையை அவன் செலுத்தலை. அதனால கர்த்தர் என்ன செய்தார், அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை. இதோட இன்னைக்கு நம்ம நிறுத்தலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வருது இல்லையா? இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தின் வேஷம் நமக்குள்ளே இருக்கான்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என்னெல்லாம் சொன்னார்? கர்த்தருடைய கட்டளை, அந்த கட்டளையை நாம் கை கொள்ளுகிறோமா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய வார்த்தையிலே வசனத்திலே வளர்ந்து கனி கொடுத்து வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோமோ நாம் எல்லாருமே அவர் நமக்கு சொல்லக்கூடிய கட்டளைக்கு நாம கீழ்ப்படிந்தால் அது பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். கீழ்ப்படியாமல் இருக்கும் என்றால் அது இந்த பிரபஞ்சத்தினுடைய வேஷம். அடுத்து நாம பேசுறது, யார்கிட்ட பேசுறோம்? டைம் பாஸ் யாரோட பண்றோம்? அதனால் நமக்கு உண்டாகக்கூடிய நன்மை என்ன, அதனால் நமக்கு உண்டாகக்கூடிய தீமை என்ன பகுத்து அறியணும். எல்லாரோடும் பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் அதனால் நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை உண்டாகுமா? நம்ம பரலோகம் போக முடியுமா? இல்லை நம்ம கூட பேசுறதுனால அவங்க பரலோகம் போக முடியுமா? சில நேரத்தில் நாம் நினச்சி பேசுவோம், இவங்க கிட்ட பேசி எப்படி ஆண்டவருக்குள்ளே நடத்தலாம், அவங்க நம்மளை வேறு மாதிரி நடத்திடுவாங்க. எப்படி அவங்க? ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இல்லைன்னா, இப்போது ஏவாள் நம்ம ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருந்திருந்தா, அந்த கட்டளை கை கொள்வதில் உறுதியாக இருந்திருந்தா, வலு சர்ப்பம் அந்த சர்ப்பம் என்ன செய்திருக்காது? வஞ்சித்து இருக்க முடியாது. இல்லை ஆண்டவர் சொல்கிறது தான் உண்மை, நீ சொல்கிறது உண்மை இல்லை அப்படின்னு ஒரே போட்டிருந்தா பிரச்சனையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரே நாளில் நடந்த விஷயம் இல்லை. இவங்க பேச்சு வழக்கு எவ்வளோ நாள் இருந்துச்சுன்னு தெரியாது. ஆதாம் கிட்ட பேசுறதை விட்டுட்டு அவர் வேலை செய்யும் போது இந்த அம்மா போயிட்டு வலு சர்ப்பத்தோடு கூட பேசுறது ஏதோ ஒரு நாள் நடந்த விஷயம் இல்லை, இது பல நாள் நடந்த விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஆகிப்போச்சு. அந்த விஷயம் தலைக்கு ஏறி போச்சு. அதனால பறிச்சாங்க, புசித்தாங்க, கணவனுக்கும் கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கும் போதனைகள் பிசாசினால் சில பேர் ஏவப்பட்டு வலு சர்ப்பத்தின் ஆவியை பெற்று இன்றைக்கும் ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தின் வேஷம் நமக்கு வேண்டாம், இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் வேண்டாம். கர்த்தரோடு இல்லாமலே கர்த்தர் கூட இருக்கிறேன்ற மாதிரி ஒரு சாட்சி, அந்த அந்த ஒரு பாசாங்கன்னு தான், அது ஒரு நடிப்பு, அதுவும் நமக்கு வேண்டாம். காலம் அதை வெளிப்படுத்திடும். இப்போ காயின் மூலமாக வெளிப்பட்டுச்சா, இந்த அம்மா சொன்னாங்க கர்த்தரால் பெற்றேன்னு, ஆனால் கிரியை என்ன சொல்லுது? கர்த்தருடைய கிரியா வெளிப்படுத்தினாமே இல்லை, பொல்லாங்கானுடைய அந்த பிசாசினுடைய கிரியை அவன் வெளிப்படுத்தினான். கர்த்தரால் உண்டானா இருந்தா கர்த்தருக்கு எப்படி விருப்பம்னு சிந்தித்து இருப்பான் இல்லையா? கர்த்தருடைய விருப்பம் என்னது என்பதை அறிஞ்சிருப்பான் இல்லையா? அப்ப ஆபேல் அவருக்கு விருப்பமானது என்னன்னு பார்த்து செய்யறான். அவர் ஒன்றும் ஆபேல் கிட்ட கேட்கலப்பா எனக்கு இதுதான் விருப்பம்னு சொல்ல. ஆனால் அவனுக்கு ஒரு மனதிலே ஒரு ஏவுதல், ஒரு உணர்வு உண்டாகிறது. ஏனென்றால் அவன் தேவனோடு கூட அவன் ஐக்கியப்பட்டவனா இருந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இவன் அப்படி அல்ல. தன்னிச்சையாய் முடிவு எடுத்துட்டு தன்னிச்சையாய் செயல்பட்டுட்டு தேவனே என்னை ஆசீர்வதினா ஆசீர்வதிக்கவே மாட்டார். சில பேர் அப்படிதான் முடிவு எடுத்துட்டு வந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபிங்கன்னுட்டு. என்ன ஜெபிக்க முடியும்? இதுதான் முடிவு ஜெபின்னு சொன்னா என்ன ஜெபிக்க முடியும்? கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னவோ ஆக கடவுது, அவ்வளவுதான் எங்களால் ஜெபிக்க முடியும். இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட டிசிஷன் கேட்டா ஆண்டவர் டிசிஷன் ஆலோசனை கொடுப்பார். நாமளே ஒரு முடிவு எடுத்துட்டு ஆண்டவரை இது நிறைவேற்றினா நிறைவேற்றுவார். ஆனால் பின்னால் வரக்கூடியதை நாம தான் அதை ஃபேஸ் பண்ணணும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்கு உரிய வேஷம் தெரியாமல், இப்பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியமும் என்னதென்று பகுத்தறியக்கூடியதனாலே உங்கள் மனம் புதிதாகிறதினாலே
மறுரூபமாகுங்கள். அப்போ இது ஒரு நாள்ல முடிகிற காரியம் அல்ல. தினந்தோறும் நாம் என்ன ஆகணுமா? புதிதாகணும். தினந்தோறும் இந்த பூமிக்குரிய அந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் என்னெல்லாம் இருக்குன்றத ஆராய்ந்து பார்த்து அது மனுஷங்கிட்ட கேட்டால் நமக்கு தெரியாது. தேவனிடத்துல கேட்கணும், ஆவியானிடத்துல கேட்கணும், இன்னும் என்கிட்ட இந்த பூமிக்குரிய வேஷம் என்ன இருக்கு? வெளி தோற்றத்தில் இல்லை, முதல்ல உள்ள கிளீன் ஆகணும். உள்ள கிளீனாக வெளியுமே என்ன ஆகிடும்? கிளீனாக இருக்கும். இப்போ ஹார்ட்டில் பிளாக்கு, இப்போ அதை கிளியர் பண்ணதுனால இப்போ நான் வெளியில் இப்படி காணப்படுறேன். இல்லைன்னா அன்னைக்கு 2020 பிளாக் ஆகிட்டு இருப்பேன். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அதுலேருந்து விடுவித்து கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். அவருடைய கிருபை அது. அப்போ அதுபோல் உள்ள கிளீனாக வெளியே நமக்கு பொலிவு உண்டாகும். வெளியிலே அந்த அவருடைய மகிமை நமக்கு மறுபடியும் உண்டாகும், கிரியைகள் உண்டாகும், அவருடைய வார்த்தைகளுடைய மகத்துவங்கள் நம் மூலமாக வெளிப்படும், அது மகிமைப்படும். ஆகவே நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, இன்றைக்கு எதையெல்லாம் இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் என்று சொன்னாரோ அதெல்லாம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது ஆண்டவர். வீட்டில் போயிட்டு தியானியுங்கள், நிதானியுங்கள், இதெல்லாம் எனக்குள்ளே இருக்கா? இனிமேல் நான் கட்டளை நீர் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே கடைசி மூச்சு இருக்கும் வரை அதற்கு நான் கீழ்ப்படிவேன். நம்ம மாம்சத்தில் முடிவெடுக்கக்கூடாது, அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து முடிவெடுங்க. ஏன்னா பேதுரு அப்படிதான், உம்மோடு மறிக்கும் மாயத்தோன்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலே என்ன ஆகிப்போச்சு, அன்னைக்கே மறுதளிச்சுட்டு போனார். அப்படி அல்ல, மாம்சத்தில் முடிவெடுக்கக்கூடாது, தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆகவே ஆண்டவரே, இன்னைக்கு எதெல்லாம் அவர் நமக்கு இந்த பிரபஞ்சத்தின் வேஷம்னு சொல்லி கொடுத்தாரோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாய் சிந்தித்து ஜெபித்து ஒப்பு கொடுத்து மறுபடியும் அது வராதபடிக்கு காத்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. ஆவியானவரே, என்னை அவ்விதமாய் காத்து நடத்தும் என்று ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மறுரூபமாக வேண்டும் என்று நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்த ஆண்டவரே, இந்த பிரபஞ்சத்தினுடைய வேஷம் என்ன? கீழ்ப்படியாமல் இருப்பது, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருப்பது, உம்மோடு உறவாடாமல் மற்றவர்களோடு கூட, உம்முடைய கிரியைகள் இல்லாதவர்களோடு கூட, உம்முடைய ஆவி இல்லாதவர்களோடு கூட, உம்மோடு ஐக்கியம் இல்லாதவர்கள் கூட, ஏன் பிசாசின் கிரியைகளோடு கூட உறவாடுவது, அது இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம். அடுத்து ஒருவர் மேல் ஒருவர் பழி போடுவது, உண்மையிலே பழி போடுவதும் கூட இந்த உலகத்திற்குரிய பிரபஞ்சத்திற்குரிய வேஷம். உமக்குள்ளே இல்லாமலேயே இருப்பதை போல நினைத்து கொள்வதும் கூட இந்த பிரபஞ்சத்தினுடைய வேஷம். காணிக்கை செலுத்த வரும்பொழுது உமக்கு என்ன பிரியம், எங்களுக்குள்ளே நீர் எதை விரும்புகிறீர் என்பதை அறிந்து, நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து அதற்கு பிற்பாடு உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முதலாவது காணிக்கையில எங்களை நீர் அங்கீகரிக்கணும். எங்களுடைய இருதயத்தை அங்கீகரிக்கணும், எங்களுடைய மனசை அங்கீகரிக்கணும், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அங்கீகரிக்கணும். பிற்பாடு தான் காணிக்கை என்பதையும் நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்தீர். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தபடி நாங்கள் இப்படிப்பட்டவர்களாய் ஆண்டவரே காணப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் அங்கீகரித்தால் என்ன, அங்கீகரிக்காவிட்டால் என்ன, ஏதோ உலகத்தின் முன்பதாக நாங்கள் காணிக்கை போடுகிறோம் என்று அல்ல. காணிக்கை போட வரும் பொழுது எங்களை நாங்களே நிதானித்தறிந்து உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் அது கடந்து போகிறது என்று தெரியும். இந்த நாட்களிலே உணர்த்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கும் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு உணர்த்தி கொடுத்ததற்காக நன்றி. கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக நன்றி. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. என் தேவன், நீங்கள் தாமே தொடர்ந்து இந்த மறுரூபத்தின் அனுபவத்திலே நாங்கள் தினந்தோறும் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வளர்ந்து கனி கொடுக்க மனம் மறுரூபமாவது, மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபமாக இந்த பிரபஞ்சத்தின் வேஷமெல்லாம் எங்களை விட்டு டோட்டலாய் கடந்து போக, ஆவி ஆத்மா சரீரத்திலிருந்து கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்தி நடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே சகல துதி கனம் மகிமையை உமக்கு நாங்கள் செலுத்தி ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினால் முறை ஸ்தோத்தரிப்போம்.
பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட அடைய வருகை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.